தென்காசி மாவட்டம் சாயமலை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற கைவிடப்பட்ட சிவன் கோயில்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோயிலை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்ச்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து வரும்போது இந்த தார் ரோடோட டெட் எண்டில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஸோ இதுதான் இந்த கோயில். இந்த கோயிலை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ லென்த்தியாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்றது. இது 1100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு கோயில் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. வரலாறுலேருந்து பார்க்கும்போது அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் மேக்ஸிமம் இதுலேருந்து தெரிய வருது. ஸோ இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமையொரு பாக ஈஸ்வரர் திருக்கோயில். இது வந்து ஒரு சிவனுக்கு வந்து ஒரு யூனிக்கான நேம், ஒரு நல்ல அழகான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஸோ எப்பயும் போல் கோயிலுக்கு முன்னாடி விநாயகர் சிலையோட இந்த கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு இரும்பாலான ஒரு கதவு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு நுழைவாயில் வச்சுருக்காங்க. நமக்கெல்லாம் குனிஞ்சு போகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியர்களுக்குன்னே உருத்தான இந்த கோயிலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயிலை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லில் வந்து தென்காசி பாண்டிய மன்னன் ஸ்ரீவலுமாறன் வரகுண பாண்டியனோட நேம் மட்டும்தாங்க பொறிச்சிருக்குது. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் அதில் இல்லை. ஸோ இந்த கோயில் தான் நான் உங்களுக்கு சொன்ன கோயில். ஸோ இந்த கோயில் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் பக்கத்தில் இங்கே சாயமலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் யார் கேட்டாலும் தெரியும் இந்த பழங்கால சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் 1100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த கோயில் வந்து வெளியில் கொஞ்சம் தெரிஞ்சு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பேசி இந்த கோயிலை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த கோயிலையும் வந்து பெருசாக பேச வைக்கணும், பழங்கால கோயில் இந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள்லாம் பேசி இப்போ தான் இந்த ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இது பழங்காலத்தில் கட்டின கோயில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இந்த கல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாலே முன்னாடி கட்டின அந்த எல்லா ஒரு கலையுமே உங்களுக்கு தெரியும். நான் அது எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பாலடைஞ்சு போயிருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ தான் இந்த இதுக்கு வந்து இடிஞ்சு கிடந்ததை இந்த மறுபடியும் எடுத்து இவங்க வந்து சிமெண்ட்லாம் பூசி இப்போ தான் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள சாமி வச்சு பூட்டியிருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வாங்க உள்ளுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன வரலாறு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். இதுதாங்க இந்த கோயிலோட முன்பகுதி. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்க வேண்டியது. பட் இப்போ இது ரொம்ப சேதமடைஞ்ச நிலைமையில் இருக்குது. ஸோ மக்களே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இதை 3 பார்ட்டாக பிரித்து போடலான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பாட்டில் உங்களுக்கு கோயிலோட எல்லா அதிசயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. டாட்டா.